அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பாதுகாப்பு அப்படின்றது அனைவருக்கும் தான் அப்படின்னு வெறும் ஆளுங்கட்சிக்கு மட்டும் கிடையாது அப்படின்ற நோக்கத்தில் காவலர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு மாஸ் காரியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு பிறகு தமிழக காவல்துறையில் ஏகப்பட்ட மாற்றங்களை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பண்ணியிருந்தாங்க. இதனை அடுத்து சென்னையுடைய புதிய கமிஷனராக பதவியேற்று இருக்கக்கூடிய அருண் பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் நிறைய வேலைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. குறிப்பாக எந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் இன்டர்வியூ கொடுக்கறது இல்லாமல் எந்த ஒரு பள்ளி கல்லூரிகளுக்கு போயிட்டு மாஸ் ஸ்பீச் கொடுக்காம தன்னுடைய வேலையில் மட்டுமே முழு கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அருண் அப்படின்னு பல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. குறிப்பாக பதவியேற்ற அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ரவுடிகளுக்கு என்ன மொழியில் நம்ம சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லியிருந்தாரு. இதை வச்சு கிட்டத்தட்ட 60% மக்கள் பார்த்தீங்கன்னா அவரை கலாய்க்க மட்டுமே செஞ்சுட்டு இருந்த நிலையில் அவர் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியே தமிழ்நாட்டில் சத்தமே இல்லாமல் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி அரசியல்வாதிகளான நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான திருமாவளவன் மற்றும் பாஜக தலைவரான அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிரட்டல்கள் இருக்கிறதை உணர்ந்து இவங்களுக்குள்ள 1008 மோதல்கள் இருந்தாலும் ஆளுங்கட்சியாக திமுக கட்சி இருந்தாலும் நம்மளுடைய வேலை இவங்களுக்கு பாதுகாப்பு தர்றது தான் அப்படின்னும் ஆம்ஸ்ட்ராங் மரணம் மாதிரி இன்னொரு மரணம் நடந்துடவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக பார்த்தீங்கன்னா அருண் இருந்துட்டு இருக்காரு. இதனை அடுத்து பாஜக கட்சி மற்றும் விசிக கட்சிக்கு பாதுகாப்பு அதிக அளவில் இருக்கிறதை உணர்ந்தும் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாததை கண்டுபிடிச்சு தற்போது சீமானுடைய அலுவலகத்திலிருந்து வீடு வரைக்குமே பார்த்தீங்கன்னா காவலர்கள் ரோந்து பணியிலே இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னும், சீமான் ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் போடுறாரு அப்படின்னா முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு காவலர்கள் அதிகமாக அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னும் நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா தற்போது அருண் முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இறுதியாக வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு பாதுகாப்புக்காக காவலர்கள் 30 பேருக்கு மேலே வந்திருந்ததும், அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஏகப்பட்ட காவலர்களும் ரோந்து பணியில் இருந்துட்டு இருந்ததும், முகம் தெரியாத நபர்கள் அந்த இடத்துல வந்திருந்தாலே அவங்க அனைவருமே தடுத்து நிறுத்தினதும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீமானுடைய பாதுகாப்புக்காக தான் இருந்துச்சு அப்படின்றத நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையில் நம்மிடம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த விஷயத்திற்காக அருணுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் பக்கத்திலையும் வாழ்த்து தெரிவித்து நிறைய போஸ்ட்களையும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சைலேந்திர பாபு மாதிரி இல்லாமல் அருண் விளம்பரங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் அவருடைய வேலையை மட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுல ரொம்பவே பெருமையாகவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கு அப்படின்றத நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.